ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெங்காய குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அது கூடவே 3 வரமிளகாய் வந்து 2ஆக கிள்ளி போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அண்டு 6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட மீடியம் சைஸில் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பூண்டு வரமிளகா மிக்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போது இதில் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே வந்து நல்லா வறுக்கணும். இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு. எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா அதில் லேசாக தண்ணி இருக்கும். அதை நல்லா வந்து சவுண்டு கம்மியாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வருங்க, இல்லைன்னா இது வந்து அடிப்பிடிச்சிரும். அதனால் அதை கைவிடாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆயிலோட. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் இந்த மாதிரி நான் நீளமாக வந்து முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இந்த மிக்ஸில் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணுவோம், பொடுசாக கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு இது இப்போ நல்லா அந்த வெங்காயம் பூண்டோட நல்லா கிளறி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும் உப்பு. போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது இந்த முட்டைக்கோஸ் வேகிறதுக்கான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி எனக்கு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஒட்டிகிட்ருக்கனால நான் அதையே கழுவி இதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் வச்சு இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார், பச்சைப்பயிறு சாம்பார் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.